இளமை பருவம் அது. ஆணுக்கு பெண்ணுக்கும் சமமானது. நீ உடல் தோற்றத்தால் உறுதியானவன், அவள் மனவலிமையால் உன் உறுதிக்கு சமமானவள். உன் குரலில் இருக்கும் கம்பீரம் அவள் கருணையை விட ஒன்றும் பெரியதல்ல. நீ ஆணாக மாறியதை அவ்வளவாக நினைக்கின்றாயோ? அவள் அழகாக மாறிவிட்டாளே, அதற்கு என்ன பதிலளிப்பாய்? நீ வேகத்தில் அவளை தாழ்த்தினாலும் அவள் விவேகத்தால் உன்னை வீழ்த்தி விடுவாள். அடித்து ஆள முயற்சிக்கும் உன்னை கூட அவள் அரவணைப்பால் அடக்கி ஆளக்கூடியவள். நீ மீசையால் மயக்க நினைக்கையில் அவள் கண்களால் கட்டி போட்டு விடுவாள். உன்னை அடிமையாக்க தேவையான அவ்வளவு ஆற்றலும் அப்படியே உனக்கு சமமாக அவளிடமும் இருக்கின்றது. ஆனால் பருவம் எய்தவுடனே உனக்கு பாதுகாப்பு ஆள் தேவையில்லை, போய் வா என்கின்றார்கள். அதுவே அவளை பத்திரமாக வீட்டுக்குள்ளேயே பதுக்கி வைக்கின்றார்கள். உனக்கு இருக்கும் அந்த சுதந்திரமும் கூட அவளுக்கு இல்லாமல் போனது உன்னாலே என்பதை மனதில் கொள். அவள் பிறப்பிலும் உன்னை விட தாழ்ந்தவளில்லை, இறக்கும்போதும் உன்னை விட குறையப் போவதில்லை. இனி வரும் காலமாவது இல்லத்திற்குள் முடங்கிடாது இன்ப அரசியாக வலம் வர இயன்றதை செய்திடுவோம். இவை அனைத்தையும் எடுத்து கூறும் யதார்த்த ரசிகன் சுரேஷின் வரிகள்.